நாங்கள் இப்பொழுது நுண்ணறிவு பயிற்சித்தாளில் 16வது வினாத்தாளின் முதல் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க உத்தேசித்திருக்கிறேன். அப்ப அந்த விடை காணும் விளக்கங்களை நான் வழங்குற காரணம் என்று சொன்னால், நீங்கள் கேட்டு விளங்கி கிரகித்துக் கொள்ளணும் என்று. வழங்குறது என்றதான் கிரகிக்கிறது. அப்படி விளங்கி கொண்டால்தான் நீங்க சரியான வெளிப்படுத்தலை அதாவது வெளிப்படுத்தல் வழியில சென்று வெளிப்படுத்தலை பின்பற்றுவீர்கள். வெளிப்படுத்துறது எப்படி? பரீட்சை கேள்வியில எப்படி கேள்வி வந்தாலும் அதை வாசித்து விளங்கி விடையளிக்கிற தகமை பெறுதல். அப்ப உங்களுடைய வெளிப்பாடு சரியாக இருக்கணுமா இருந்தால் நீங்க கேட்கிறதும் விளங்கிக் கொள்றதும் சிறப்பாக இருக்கணும். இப்படியாக நீங்க பயிற்சி பெற்றால் அரச பரீட்சை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு, நான் இப்ப பயிற்சித்தாளை காண்பித்து, அதாவது இது 16வது பயிற்சித்தாள்ல முதலாவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் நான் இப்ப வழங்க போறேன். அப்ப இந்த கேள்விகளை வாசித்து விளங்கி விடையளிக்கின்ற நான் கூறுகின்ற விளக்கத்தை நீங்க விளங்கி கொண்டு உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். முதலாவது வினா 16வது பயிற்சியின் முதல் பக்க வினாக்களுக்கு விட விளக்கம் தாரன். முதலாவது வினா, 29 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தின் புதன்கிழமைகள் 5 காணப்பட்டன. அம்மாதத்தின் செவ்வாய்க்கிழமைகள் வியாழக்கிழமைகள் எத்தனை உள்ளன என்பது கேள்வி. எங்களுக்கு தெரியணும், ஒரு வாரத்துல 7 நாட்கள் இருக்கின்றது. ஒரு வாரத்துல உள்ள நாட்களின் எண்ணிக்கை 7. அப்ப 28 என்ற எண்ணிக்கை 7×4 28 என்பது விளங்குகின்றது. அப்ப ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. அப்ப 7×4 28 என்றால் இதே போல 4 வரிசை இருந்து ஒன்று மீதியாக இருக்கிறது எங்கே ஆரம்பிக்குதோ அதே நாள்ல வரும். இப்ப இதுல இந்த இடத்துல நான் ஆரம்பித்த வழியா இங்க வந்திருக்கு. இவ்விடத்துல ஆரம்பித்திருந்தா இங்க வரும் அந்த நாள் மட்டும் 5 இருக்கும். அப்ப இது 1ஆம் திகதி என்று நாங்க வைத்துக் கொள்வோமே. இப்ப பாருங்க, இதுதான் 1ஆம் திகதி என்று வைத்துக் கொண்டால் அப்ப இதெல்லாம் வராது. அப்ப இப்படியாக வந்து கொண்டிருக்கும். 1 கூட்டினா 8, 8 கூட்டினா 15, 15 22, 22 29. இது ஒன்றுதான் 5 நாட்களாக இருக்கும் அந்த மாதத்துல. அப்ப இந்த 5ம் புதன்கிழமையாக இருந்தால் இப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்ன? வியாழக்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் எத்தனை இருக்கின்றது? சாரி, வியாழனும் செவ்வாய்க்கிழமைகள், செவ்வாயும் வியாழனும். அப்ப செவ்வாய் எங்களுக்கு தெரியும் 4 தான் இருக்கும். 1 2 3 4 இந்த 4 தான். இதுக்கு முன்னுக்கு இராது. 1ஆம் தேதி முதல் இராது. இந்த செவ்வாய் 4 இருக்கும். புதன்கிழமை வியாழன் கூடி இதுக்கு மேலே, அதாவது 22க்கு 23 16 8 2 இந்த 2 இந்த தான் இருக்கு. 4 தான் இருக்கும். அப்ப 4 4 என்பதுதான் கேள்விக்கான விடை ஆகும். இனி அடுத்த வினா விடை விளக்கம். 2 முக்கோணம் கூட்டப்பட்ட 36 என்றால் இதை 2ஆல வகுப்போமாக இருந்தால் ஒரு முக்கோணத்தின் பருமதி 18 18. முக்கோணம் விடையாக வருவதற்கு 6 கழிக்கப்பட்டிருக்கின்றால் இந்த 6 கூட்டினால் சதுரத்தின் பருமதி 24. 24 இருந்து 6 போனா 18. இப்ப எங்களுக்கு முக்கோணம் முதல் கண்டுபிடித்து விட்டோம் 18, சதுரம் முதல் கண்டுபிடித்து விட்டோம் 24. அப்ப இரண்டையும் கூட்டுவோமாக இருந்தால் 42 பட்டத்துக்கான பிரமாணம். என்ன கேள்வி? 42ன் 2 மடங்கு எவ்வளவு? அப்ப 84 என்பது எங்களுக்கு பெருக்குகின்ற போது விடையாக கிடைக்கின்றது. இனி அடுத்த வினா, தற்போது ஏயின் வயது 16 ஆகும். அப்ப ஏ என்பவருக்கு இப்ப வயது 16. அவனுடைய சகோதரியின் வயது 4 மடங்கு. அப்ப 16 4ஆல வகுப்போமா இருந்தா சகோதரியின் வயது 4, சகோதரிக்கு 4 வயது. இப்ப ஏக்கு 16, சகோதரிக்கு 4 வயது. இப்ப கேள்வி என்ன? இன்னும் எத்தனை ஆண்டுகளில் சகோதரியின் வயதின் 2 மடங்காக
ஏயின் வயது இருந்திருக்கும். ஏயின் வயது இன்னும் எத்தனை ஆண்டுகளில் சகோதரியின் வயது இருமடங்காக இருந்திருக்கும். அப்ப இவ ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நாங்க பார்க்கணும். அவங்களுக்கு தெரியுது 16, 4 வித்தியாசம் 12 வருடங்கள். அப்ப அந்த 12 தானே ஒரு மடங்கு மேலதிகமாகிக்கொள்ளும். அப்ப இவருக்கு 12 வயதாக மாறும் போதோ இவருக்கு 24 வயதாக மாறும். அப்ப அது எத்தனை வருடங்களில் என்பதுதான் இங்க கேள்வி. அது இன்னும் எத்தனை வருடங்களில் அவ்வாறு மாறும் என்று கேட்கப்படுது. அப்ப 12ல் 4 போனால் 8 வருடங்களில், இங்க பாருங்க 8 வருடங்கள்ல 12 12ல் 4 போனால் 8, 24ல் 16 போனால் 8. அப்ப கேள்விக்கான விடை 8 வருடங்களில் என்பது ஆகும். இது நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். ஆடு, காடு, நாடு, மாடு, வீடு, பாடு இதெல்லாம் ஊனா விகுதியை கொண்டு சொற்களாக இருக்கின்றன. அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து சேரிக்கல மெய்யெழுத்தோட உயிரெழுத்தாக ஊனா எழுத்துக்கள் சேர்க்கிறது. ஆடு, மாடு, காடு என்று டூவில முடியுது ஊனா. இவற்றிலே என்ன சொல்லப்படுது என்றால் 3 சொற்கள் ஒரு கூட்டமாகவும், இதுல 3 சொற்கள் ஏதோ ஒரு வகையான தொடர்பில் ஒரு கூட்டமாகவும், 2 சொற்கள் இன்னொரு கூட்டமாகவும் வேறுபடுத்தலாம். 3 சொல் ஏதோ ஒரு வகையில ஒற்றுமை இருக்கும், 2 சொல் இன்னொரு வகையில ஒற்றுமை இருக்கும், ஒரு சொல் இந்த 2 வகையிலும் வித்தியாசமானதாக இருக்கும். இது ஒற்றுமை வேற்றுமைகளை சொற்களுக்கு இடையில கண்டுபிடிக்கிறது. அப்ப நாங்க முதல்ல 2 சொல் ஒற்றுமை உள்ளதை கண்டுபிடிச்சா அப்புறம் 3 காண்றது ஈஸியா இருக்கும். அப்ப இதுக்குள்ள உயிர் உள்ளது ஆடு, மாடு. அப்ப 2ம் உயிர் உள்ளதால் 2 தான் உயிர் உள்ளதா இருக்கு, மற்ற எல்லாம் உயிர் இல்லாதது. அப்ப அது 2ஐயும் நாங்கள் ஆடு, மாடு என்பதை ஒரு கூட்டமாக எடுத்தால் ஆடு, மாடு ஒரு கூட்டம். அடுத்ததாக இருக்கிற சொற்கள்ல காடு, நாடு, வீடு, பாடு. பாடு என்பது தனி ஒரு செயல். அப்ப பாடு என்பதுதான் இங்க கேள்விக்கு விடியாக வரப்போகுது. மற்ற 3 சொற்களும் இடங்களை குறிக்கின்றது. காடு, நாடு, வீடு என்பது. அப்ப இந்த 3ம் ஒரு கூட்டமாக வரும். அப்ப கேள்விக்கான விடை பாடு. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். டீசல் எரிபொருள் எனவும் கோதுமை உணவுப் பொருள் எனவும் குறிக்கலாமாயின், டீசல் என்பது உங்களுக்கு தெரியும், அந்த சொல்ல கொண்டு அந்த பொருளை நாங்கள் சிந்திக்கிறோம். டீசல் என்ற சொல் என்னத்தை குறிக்கின்றது? ஒரு எரிபொருளை. கோதுமை என்ற சொல் என்னத்தை குறிக்கின்றது? கோதுமை மாவை. கோதுமை ஒரு தானியம். அப்ப டீசல் என்பது எரிபொருளாக பயன்படுகின்றது. கோதுமை என்பது கோதுமையாக இருந்தாலும் கோதுமை மாவாக இருந்தாலும் அது உணவுப் பொருள் என்று குறிக்கலாம். என்றால் தேங்காய் எண்ணெய், இப்ப தேங்காய் எண்ணெய் என்பது தென்னையில இருந்து பெறப்படுகின்ற தேங்காயின் உள்ளீடு காய்ந்து அதிலிருந்து பிழிந்து எடுக்கப்படுகிறதான் தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் உணவுப் பொருளாகவும் நாங்கள் கருதலாம், எரிபொருளாகவும் கருதலாம். அதாவது தேங்காய் எண்ணெயில திரிய வைத்து எடுத்தால் எரியும். ஏன்? அதுக்கு எரியிற ஆற்றலும் இருக்கு. அப்ப இதுக்கு பொருத்தமான சொல் என்னன்னு கேள்வி. அப்ப நாங்கள் சொல்லலாம் உணவுப் பொருளான எரிபொருள் என்று சொல்லலாம். எரிபொருளான உணவுப் பொருள் என்று சொல்வதா, உணவுப் பொருளான எரிபொருள் என்று சொல்வதா என்றால் உணவுப் பொருளான எரிபொருள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இது உணவுப் பொருளாகத்தான் பெரும்பாலும் பயன்படுகின்றது, சில வேளைகளில் எரிபொருளாக பயன்படுகின்றது. ஆனபடியால் நாங்கள் உணவுப் பொருளான எரிபொருள் என இதற்கு விடை அளிக்கலாம். இனி நாங்கள் அடுத்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 6வது கேள்வியிலே இருந்து பார்வையிடுவோம். பாத்திமாவிடம் 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் ஆகிய நாணய குச்சிகளாக ரூபாய் 37 இருந்தது. அதில் இருந்திருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணய குச்சிகளின் எண்ணிக்கை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாகவும் காணக்கூடிய எண்ணிக்கைகளை முறையே தருக. இப்ப இதுல சொல்லப்பட்ட தகவல் என்னென்றால்
3 வகை நாணய குற்றிகள் அவளிடம் இருக்க வேண்டும். பாத்திமாவிடம் 2 ரூபாய் நாணய குற்றி இருக்கணும், 5 ரூபாய் நாணய குற்றி இருக்கணும், 10 ரூபாய் நாணய குற்றி இருக்க வேண்டும். ஆனா மொத்த தொகை 37 இருக்கணும். இப்ப எங்களுக்கு கேட்கப்படுகின்றது அதிகபட்சமாக 2 ரூபாய் இருக்கக்கூடியதும் அடுத்து குறைந்தபட்சமாக 2 ரூபாய் இருக்கக்கூடியதையும் முறையே தருக. அப்ப முதல்ல அதிகபட்சத்தை கொடுக்க வேணும், அடுத்து குறைந்தபட்சத்தை சொல்ல வேண்டும், வெளியாக விளங்க வேண்டும். ஆனா எல்லா நாணய குற்றியிலையும் இதில் ஒவ்வொன்றாவது இருக்க வேண்டும். ஏன் இந்த 3 வகையும் சொல்லப்பட்டதா? அப்ப இதுல நாங்க அதிகபட்சம் எடுக்க, அப்ப இந்த 2 ரூபாய் நாணய குற்றியை அதிகமாக எடுக்க வேணும் என்றால் 1 ரூபாய் 5 ரூபாய் ஒரு நாணய குற்றி, 10 ரூபாய் ஒரு நாணய குற்றி எடுத்தோமா இருந்தால் 37ல 15 கழித்தால் மிகுதி எவ்வளவு வருது என்று பார்ப்போம். 2, அதாவது 3ல் 1 போன 2. அப்ப இந்த அளவு 2 ரூபாய் நாணய குற்றிகளாக இருக்கலாம். அப்ப 22 2ஆல வகுப்போமாக இருந்தால் 11 2 ரூபாய் நாணய குற்றிகளுக்கு. அப்ப முதலாவது விடை 11. அடுத்ததாக அடுத்து கேட்கப்படுது குறைந்தபட்சமாக. அப்ப குறைந்தபட்சம் என்கின்ற போது நாங்கள் என்ன செய்யணும்? அதாவது கூடிய தொகையில அதிகம் எடுக்கணும், மற்ற இதிலே ஒவ்வொரு நாணய குற்றி இருந்தாலே போதும் என்று கருதி கொண்டு மற்றதை கூடிய தொகை கெடுக்கிறதுக்கு இது 2 கூட்டினா 2 5 7, 37ல 7ல போனா 30 ரூபாய், 30 ரூபாயில 10 3 இருக்கின்றது. அப்ப இதுல 3 நாணய குற்றியையும் இதிலே 1 எடுத்தால் காணமாட்டது குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டார். இப்ப கேள்வி என்ன? குறைவாகவும் பட்சமாக காணக்கூடிய எண்ணிக்கை முறையை தருக என்றால் அது 1. அப்ப 11 1 என்ற விடையே நாங்க வழங்கலாம். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு நுழைவோம். ஒரு வாகன திரைப்படத்தில் இருசக்கரங்கள் உள்ள மோட்டார் சைக்கிள்கள் 3. அப்ப வாகன எண்ணிக்கை எழுதி கொள்வோம் 3. அடுத்தது 3 சக்கரங்கள் உள்ள முச்சக்கர வண்டிகள் 3. 4 சக்கரங்கள் உள்ள கார்கள் 3 காணப்பட்டன. அங்கு காணப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையும் 9. எத்தனை மடங்கு சக்கரங்கள் காணப்பட்டது? அப்ப நாங்க இந்த 3 வாகனங்களுக்கும் இருக்கிற சக்கரங்களும் அங்க தந்திருக்கு. மோட்டார் சைக்கிள் 2 சக்கரம், முச்சக்கர வண்டிக்கு 3 சக்கரம், காருக்கு 4 சக்கரம். அப்ப இதுகளை பெருக்கிக் கொள்வோம். 3 2 6, 3 9, 3 12. இதை கூட்டிக் கொள்வோம். தொகையை கூட்டினால் 15 27. 9 எத்தனை மடங்கு காண்றதுக்கு என்ன செய்யறது? 27 9ஆல வகுக்க வேணும், வகுத்தால் 3. அப்ப கேள்விக்கான விடை இதெல்லாம் செய்யவே இல்லை, செய்கிறது 3 மடங்கு என விடையளித்தால் போதும். இங்க மடங்கு எத்தனை மடங்கு சக்கரங்கள் காணப்பட்ட என்றபடியால் நாங்கள் இந்த 3 மடங்கு என்று சொல்ல எழுதாமல் 3 என்று மட்டும் விடை போட்டால் போதுமானது. ஏனென்றால் இந்த சொற்களை எழுத போகைக்கு உங்களிடமுள்ள எழுத்து குறைபாடுகள் உங்களை பிழையானபடியாக கருத இடத்தை கொடுத்து விடும். அப்ப கேள்விக்கு எப்பவும் சுருக்கமாக விடையளிக்கிறதான் இலகுவானதும் சரியானதும். இனி நான் 8வது கேள்விக்கு விடை விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. 30 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தின் வியாழன் வெள்ளிக்கிழமைகளாகியன 5 வீதம் காணப்பட்டன. அம்மாதத்தின் 5ஆம் 15ஆம் 25ஆம் தேதிகளுக்கான கிழமைகள் முறையை தருக. இது ஏற்கனவே நீங்க கற்ற விடயங்கள். அதாவது இந்த விடயங்களை புரிந்து கொள்ளுங்கோ. 30 நாட்கள் என்றால் அதுல 7 படி பார்த்தா 7 28 2 வீதி. அப்ப 2 கிழமை நாள் தான் 5 வீதம் இருக்கும். அப்ப இங்க சொல்லப்படுகிறது 5 வீதம் இருப்பது வியாழக்கிழமை 5 வீதம் இருக்கலாம், வியாழன் 5 வீதம் இருக்கு, வெள்ளியும் 5 வீதம் இருக்கு. அப்ப எங்களை தெரியணும் முதலாம் திகதியாக இருப்பது 29ஆம் திகதியாக இருப்பதும் வியாழக்கிழமையாக இருக்கணும். அடுத்தது இறுதி நாளாக வெள்ளிக்கிழமையாக 30ஆக இருப்பது 2ஆம் திகதியாக இருக்க வேண்டும். மற்ற கிழமை நாளெல்லாம் 4 வீதம் இருக்கின்றது.
அப்போ 1, 8, 15, 22, 29 இதெல்லாம் மனப்பாடமாக இருக்கணும். அப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை 1 கூட என்றால் 8 விட 9, 15 விட 16 1 கூட, 22 விட 23 1 கூட. இப்ப நாங்கள் சொல்லப்பட்ட திகதிகளுக்கு இந்த தகவலை வைத்துக் கொண்டு 5ஆம் தேதி என்ன கிழமை, 15ஆம் தேதி என்ன கிழமை, 25ஆம் தேதி என்ன கிழமை என்று பார்க்கலாம். 5ஆம் தேதி என்றால் இந்த வரிசையில முதல்ல 3, 4, 5 என்ன கிழமை என்று அப்படியே தொடராக வந்து பார்க்கிறது. 15ஆம் தேதி என்பது இங்கே தரப்பட்டிருக்குது. 25 என்பது 24, 25 என்பதை இலகுவாக கண்டுகொள்ளலாம். அப்ப நான் இதுகளுக்கு கிழமைகளை தொடர்ச்சியா போட்டால் வெள்ளி என்றால் சனி, ஞாயிறு, திங்கள். அப்ப 5ஆம் தேதி திங்கள். 15ஆம் தேதி இங்கே தரப்பட்டிருக்கு வியாழக்கிழமை, வியாழன். 25 அப்ப எங்களுக்கு தெரியுது சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு. அப்ப கேள்விகளுக்கான விடையை இலகுவாக சுருக்கமாக அளித்தல் வேண்டும். இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை காண் விளக்கம் தருகிறது. எமது பெற்றோருக்கு இது பிள்ளைகள் மாத்திரம் உள்ளனர். அப்ப பெற்றோர் என்றால் அம்மா அப்பா, அவர்கள் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில நான் உன்னை விட மூத்தவன். அப்ப இன் விழுந்தபடியால் நான் ஆண் என்பது இங்க புலனாகின்றது. அப்ப நான் ஆனால் நீ என் தம்பி இல்லை, தங்கையாக இருக்கலாம் தானே. தம்பியைத்தான் இருக்கணும் இல்லையே, தங்கையாக இருக்கலாம். அது எப்படி தங்கை, நீ தங்கை. அப்ப கேள்விக்கான விடை விளக்கம் 9 வினாக்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இதே போல சகல பயிற்சிகளுக்கு வினாக்களுக்கு விட வழங்கி கொண்டிருக்கிறேன். இவற்றை கற்பதன் மூலம் நீங்கள் உங்கள் தகுதியை உயர்த்திக் கொள்ளுங்கள்.